நீங்கள் இறைத்தன்மையை அடையணும், இறைத்தன்மையில் நிலை பெறணும், வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அந்த இறைத்தன்மையில் லயித்து கொண்டே வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் உங்களுடைய உணர்வு தன்மையில் நீங்கள் நிலை பெறணும். அப்போ தான் அது சாத்தியம். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, உடல் சார்ந்து உடல் தான் நீங்கள் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது எண்ணங்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு அதில் உழண்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது மனம் சார்ந்து மனம் பிளவுபட்டு அதோட போராடி கொண்டே உங்களுக்குள்ள நீங்களே தனக்குத்தானே பேசிக்கொண்டு பல பிம்பங்களாக நீங்களே உருமாறிக்கொண்டு மனசோட போராடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது அறிவு சார்ந்து வாழ்கிறீங்க. இந்த அறிவு சார்ந்து வாழ்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே எதையாவது யோசித்து கொண்டு எதை என்ன பண்ணலாம், எதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு எப்பவுமே எதையாவது யோசித்து கொண்டு அறிவு சார்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஆணவம். நான் நினச்சா என்னால் எல்லாமே முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும், நான் கடவுளின் அடிமை, நான் திருத்தொண்டன் அப்படிங்கிறதும், அதாவது என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும், நான் ஒரு அடிமை அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஆணவம்தான். ராஜா மாதிரி வாழ வேண்டியவன், ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ இறைவன் கொடுத்துருந்தா அங்கேருந்து இறங்கி வந்து பிச்சைக்காரன் மாதிரி விஷம் போட்டு வாழ்க்கையை வாழ்கிறதும், பிச்சைக்காரனாக வாழ வேண்டியவன் ராஜா மாதிரி வாழ்கிறதும் ரெண்டுமே ஆணவம் தான். மேலே ஏறி போனாலும் ஆணவம் தான், கீழே இறங்கி வந்தாலும் ஆணவம் தான். இந்த நிலையில் தான் இன்றைக்கி ரொம்ப பேர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த நிலை தான் உணர்வு நிலை. நீங்கள் இறைத்தன்மையில் நிலை பெறணும் அப்படின்னா இந்த உணர்வு நிலையில் தான் நீங்கள் நிலை பெற்ற வாழ்க்கையை வாழணும். இதுதான் உங்களுடைய உண்மையான மையம், இதுதான் உங்களுடைய உயிர்த்தன்மை சார்ந்த நிலை, இதுதான் இறைமை நிலை, இதுதான் பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையிலிருந்து நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது எப்பவுமே அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் திளைத்து கொண்டே வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த நிலையிலேருந்து நீங்கள் செயல்களை செய்யும்போது தான் நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த செயலை நீங்கள் செய்ய முடியும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை நோக்கி திரும்பினா போதும். இதற்காக நீங்கள் எங்கேயும் போகணும், மலர் குகை அலையணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை நிலையிலே உங்கள் லைஃப் ஸ்டைலெல்லாம் மாற்றணும்னு எந்த அவசியமே இல்லை. உங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்தது இதற்காக தான், நமக்குள்ளே இருக்கிற அந்த இறையை உணர்ந்து பிறவா நிலையை அடைவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அதை தெரிஞ்சு அதை நோக்கி திரும்பினா போதும். மற்றதெல்லாம் இறை பார்த்துக்கும். உங்களை என்ன செய்யணுமோ, உங்களை எப்படி உருமாற்றணுமோ, எதை எதை கடக்க வைக்கணுமோ, எண்ணம் கடக்கிறது, மனம் கடக்கிறது, அறிவு கடக்கிறது, ஆணவம் கடக்கிறது, அத்தனையும் நீங்கள் உங்கள் முயற்சியெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது அந்த இறைக்கிட்ட சரணாகதியும் ஒப்படைப்பு தன்மையும் இருந்தால் மட்டும் போதும். அது எப்படி உங்களை மாற்றணுமோ அதுவே மாற்றி அந்த தன்மையில் அதுவே உங்களை நிலை பெற வச்சிடும். உங்கள் கர்ம பந்தத்திலேருந்து, உங்கள் ஊழ்வினையிலேருந்து, அத்தனையிலேருந்தும் ஒன்றுமில்லாமல் செய்து உங்களை நீங்களாக ஆக்கி அந்த இறைத்தன்மையாகவே அதுவே மாற்றிடும். இதை அத்தனை பேருமே செய்ய முடியும். இந்த நொடி நீங்கள் உங்களை நோக்கி திரும்பினா போதும். உடலோடு வாழும் காலத்திலேயே உடல் வேறு
உயிர்த்தன்மை வேறு அப்படின்னு பிரிஞ்சு உங்களுடைய உயிர்த்தன்மையில் நிலை பெறணும். இதுதான் ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்கிறது, மரணமில்லா பெருவாழ்வு நிலைன்னு சொல்கிறது. இந்த நிலையில் நீங்கள் வாழும்போது உலகத்தில் உள்ள கஷ்டம் நஷ்டம், ஏற்றம் இறக்கம், துன்பம் தேரம் இதெல்லாம் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்களை இகழ்ந்தாலும் சரி, எதற்கும் செவி சாய்க்க மாட்டீங்க. உங்களுக்கான வேலையை நீங்கள் செய்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் இந்த தன்மையில் நிலை பெற்று இந்த வாழ்க்கையை வாழும்போது உங்களுடைய கர்மா ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்போ பிறவி சூழல்லேருந்து முற்று பெற்று இருப்பீங்க.